இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 9. ஏன் இந்த ஏமாற்றம்? முதல் 2 கனவுகளுக்குப் பிறகு காலையில் கனவுகளுடன் எழுவது மாயாவிற்கு வழக்கமாகிவிட்டது. அடுத்து இதைத்தான் செய்யப் போகிறோம் என்று ஒரு முடிவு எடுத்ததாலோ என்னவோ, மாயாவால் அதற்குப் பின் வந்த கனவுகளை அவள் படிக்கும் நாவலின் ஒரு பகுதியாகத்தான் பார்க்க முடிந்தது. கனவில் கண்ட அந்த கற்சிலை மனிதனைப் பார்த்தால் நேருக்கு நேராக பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலும், மனதின் ஒரு மூலையில் அவள் சந்திக்கப் போவது கனவில் கண்ட அவனாக இருக்கக்கூடாது என்று ரகசியமாக வேண்டவும் செய்தாள். ஆனால் ஒரு விஷயம் அவளது மனதை குடையாய் குடைந்து கொண்டிருந்தது. இதுவரை அவள் கண்ட கனவுகளில் வந்த மனிதர்களின் முகம் அனைத்தும் கண்முன் கண்டது போல் தெளிவாக அடுத்த நாள் காலையில் அவளுக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் ஒருவனைத் தவிர. ஆம், அந்த கற்சிலை மனிதனின் முகம் மட்டும் எவ்வளவோ யோசித்தும் சுத்தமாய் ஞாபகத்திற்கு வரவில்லை. கண்களை மூடி அந்த கனவை மனதில் ஓட்டிப் பார்த்தவளுக்கு நெடிய மங்கலான உருவமும் அவனுடைய பளிங்கு போல் மின்னும் கண்கள் மட்டும்தான் அவளின் நினைவுக்கு வந்தது. ஆம், அவனுடைய அந்த கண்கள், அவளைப் பார்த்து நகையாடிய கண்கள், குறுஞ்சிரிப்புடன் அவளை கேலி செய்த கண்கள். சிலரின் பார்வை உள்ளத்தை ஊடுருவும் சக்தி கொண்டதாமே, அதுபோல அவளின் உயிரின் ஆழத்தை ஊடுருவிய அமைதியான காந்தக் கண்கள். எத்தனை முறை முயன்று பார்த்தும் அவனின் தோற்றத்தில் அவனுடைய கண்களைத் தவிர வேறு ஒன்றும் அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. அவனே அவளுக்கு நேரில் வந்து நின்றாலும் அவளால் அவனை அடையாளம் காண முடியாது என்ற எண்ணம் தோன்றிய போது, இல்லை, அவன் கண்களை மட்டும் பார்க்க முடிந்தால் கண்டிப்பாக அவளால் அவனை இனம் கண்டு கொள்ள முடியும். சரி, என்னவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் இன்று ஒரு முடிவு தெரிந்துவிடும். சம்பந்தப்பட்டவர்களை இன்றைக்கே நேருக்கு நேராய் எதிர்கொள்வது என்ற உறுதியான முடிவுடன் ஆபீஸிற்கு தயாரானாள் மாயா. நேற்று நவீன் கூறியது போல அந்த புதிய ப்ராஜெக்டிற்கான நிதி ஆலோசகருடன் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக எந்த ப்ராஜெக்டிலும் நிதி ஆலோசகருடனான மீட்டிங்கில் உயர்மட்ட அதிகாரிகள் மட்டும்தான் பங்கு பெறுவார்கள். ஆனால் நவீனின் ஒர்க்கிங் ஸ்டைல் மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. அதனால்தான் இந்த மீட்டிங்கிற்கு மொத்த டீமையும் அழைத்திருந்தான் நவீன். ப்ராஜெக்டின் ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது, ஒரு ப்ராஜெக்டில் நிதி ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன என்பதை மொத்த டீமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது நவீனின் கருத்து. இந்த மீட்டிங்கின் முக்கிய நோக்கம் ப்ராஜெக்ட் டீமிற்கு ஒரு ப்ராஜெக்டில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு சிறு தவறால் எவ்வளவு தூரம் ஒரு ப்ராஜெக்டின் முயற்சியும் வருவாயும் பாதிக்கப்படும் என்று அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த மீட்டிங்கில் மாயாவின் பங்கு என்னவாக இருக்க முடியும் என்று தோன்றினாலும், மொத்த டீமைப் போல அவளும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டாள். நவீன் கூறியது போலவே இந்த மீட்டிங்கை நடத்தியவர் நிதி ஆலோசகர் மிஸ் ஸ்வேதா. ஒரு ப்ராஜெக்டின் நிதி நிலைமையை உணர்ந்திருக்க வேண்டியதற்கான அவசியம் இந்த மீட்டிங்கில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நிதி உதவி தேவைப்படும் எந்த ஒரு முக்கியமான முடிவிற்கும் அதை நிரூபிக்கும் வகையில் அதற்கான பிசினஸ் காரணங்களும் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மீட்டிங் என்று சொல்வதை விட அதை ஒரு செமினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் கேட்க ஆர்வமாக இருந்தாலும் ஒரே டாபிக்கை 1 மணி நேரம் கேட்பது என்பது மாயாவின் பொறுமைக்கும் ஆர்வத்திற்கும் சற்று சவாலாகவே இருந்தது எனலாம். மாயா இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டதின் உண்மையான நோக்கம் நிதி ஆலோசனைகளை அறிந்து கொள்வதற்கில்லையே, மாறாக அவள் கனவில் கண்டவனை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்பதற்காகத்தானே. எதிர்பார்த்தபடி இந்த மீட்டிங்கில் அவன் வராமல் போனதை நினைத்து மாயாவின் மனதினோரம் மெலிதான ஒரு ஏமாற்றம் பரவியது. என்னது, ஏமாற்றமா? எனக்கா? அவளது எண்ணப்போக்கு அவளையே அதிரச் செய்தது. அவள் எதற்கு ஏமாற்றம் அடைய வேண்டும்? நியாயப்படி பார்த்தால் சந்தோஷம் தானே பட வேண்டும். மனதினோரம் இதற்காகத்தானே ஆசையும் பட்டாள். அந்த கனவில் வந்தது போல அவனை சந்திக்காமல் போனதன் மூலம் அவள் கண்டது எல்லாம் வெறும் கனவுகள்தான், அதற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று முடிவு கட்டி பரனில் தூக்கி போட்டு விடலாமே. அப்படியே மீண்டும் கனவுகள் வந்தாலும் அவளை குழப்பிக் கொள்ளாமல் அதை ஒரு நாவலை படிப்பது போலவோ அல்லது டிராமாவை பார்ப்பது போலவோ எடுத்துக்கொண்டு அவள் வேலையை பார்த்து கொண்டு போய்விடலாமே. அப்படி இருக்க அவள் ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும் என்று என்னதான் அவள் மனதிற்கு 1000 காரண காரியங்கள் சொன்னாலும் மனதினோரம் ஏமாற்றம் படர்வதை அவளால் மறுக்கவும் முடியவில்லை, மறைக்கவும் முடியவில்லை. ஒருவேளை அவளின் ஏமாற்றத்திற்கு காரணம் இந்த முறை அவனை சந்தித்திருந்தால் அவளைப் போலவே அவனிற்கு அந்த கனவு வந்ததா, அவனுக்கு அவளை தெரியுமா என்று கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். அதை தெரிந்து கொள்ள முடியாமல் போனதாலும் அவனை நேரில் சந்திக்கும் சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்காது என்பதாலும் தான் அவளின் மனதில் சிறியதா ஏமாற்றம் அடைந்து விட்டதா இருக்கும் என்று அவளுடைய ஏமாற்றத்திற்கு காரணமும் கற்பித்துக் கொண்டாள் அவள்.
குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே மீட்டிங் முடிந்துவிட அனைவரும் அவரவர் இருக்கைக்கு திரும்பிவிட்டனர். மாயாவும் ஒருவித ஏமாற்ற உணர்வுடன் அவளின் இருக்கைக்கு திரும்பிவிட்டார். மீட்டிங் அறையில் நவீனும் ஸ்வேதாவும் மட்டும் இருக்க, அனைவரும் போவதற்காக காத்திருந்தது போல அனைவரும் போன பின் 6 அடி உயரத்தில் கருப்பு ஃபார்மல் ஷர்ட்டும் நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டுமாய் பெய்ஜ் சூட் அணிந்த ஒரு இளைஞன் அறைக்குள் கேஷுவலாக நுழைந்தான். உனக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் என்றான் நவீன் எழுந்தபடி. சம்பிரதாயத்திற்காக உதிர்த்த ஒரு புன்னகையுடன், மீட்டிங் முடித்த பிறகுதான் வருவதாக நான் சொல்லியிருந்தேன். கைக்கடிகாரத்தை பார்த்தபடி வினவினான் அந்த புதிய இளைஞன். சிறியதாய் தோலை குலுக்கியவாறு, மீட் மிஸ் ஸ்வேதா, இந்த ப்ராஜெக்டின் நிதி ஆலோசகர். அறிமுகப்படுத்தியபடி புதியவனை நோக்கினான் நவீன். கை குலுக்கியவாறு, ஹாய் மிஸ்டர் முகில், நைஸ் டு மீட் யூ. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நிறுவனம் மீண்டும் தலையெடுக்க நீங்கள் நவீன் சாருக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய குருவே நீங்கள்தான் என்று பலமுறை கூறியிருக்கிறார். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள் ஸ்வேதா. கண்களை எட்டிய ஒரு சின்ன சிரிப்புடன், ஆஹா, நீங்கள் பேசுவதை பார்த்தால் வயதான ஒருவரை பற்றி பேசுவது போல் இருக்கிறது. எனக்கும் நவீனிற்கும் ஒரே வயதுதான். இட்ஸ் நைஸ் டு மீட் யூ டூ. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ என்றான் புதியவன். வேறு ஏதாவது மீட்டிங்ஸ் உனக்கு இருக்கிறதா? உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்றான் நவீனை பார்த்து. இல்லை என்று புதியவனுக்கு பதில் அளித்துவிட்டு ஸ்வேதாவை நோக்கி, நாம் பேசிய விஷயங்களை வைத்து ஒரு பிளான் போடுங்கள். முதலில் ஒரு டிராஃப்ட் பிரசன்டேஷன் ஒன்றை இன்னும் 2 நாட்களில் எனக்கு அனுப்பி வையுங்கள். அதை நான் ரிவ்யூ பண்ணியதற்கு பின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அனுப்பலாம். ஓகேவா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா என்றான் நவீன். வேறு எந்த கேள்விகளும் இல்லை சார். நான் பிரசன்டேஷன் முடித்ததும் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார். அறையில் இருந்த இருவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். ஸ்வேதா வெளியேறிய பின் அறையில் இருந்த இருவருமே பேசவில்லை. ஒரு சிறு அமைதிக்கு பின் நவீனே அந்த அமைதியை கலைத்தான். உண்மையிலேயே அவளை இதில் ஈடுபடுத்தாமல் இருப்பதுதான் சரியான வழி என்று நினைக்கிறாயா? உனக்கே தெரியும் இதில் அவளுடைய பங்கு மிக முக்கியம் என்று. அப்படி இருக்க அவளின் துணை இல்லாமல் இது கரெக்டாக போகுமா? அவளின் பங்கு மிகவும் முக்கியம்தான். அதை இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்காக அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது. குறைந்தபட்சம் இந்த முறையாவது அதே தவறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாயிருக்கிறேன். தனக்கும் நவீனுக்கும் உறுதியளிக்கும் வகையில் அவன் கூறிய வார்த்தைகளில் மெல்லியதாய் கவலையின் சாயல் ஓடியிருந்தது. சிறு மௌனத்திற்குப் பிறகு, உனக்கு தெரியாதது அல்ல, அவளின் துணை இல்லாமல் நம்மால் இதில் முன்னேற முடியாது என்றான் நவீன் சிறு தயக்கத்துடன். ம் இதில் அவள் சம்பந்தப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அதற்காக நாங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் நடக்க வேண்டியதை சொல்கிறேன். நீ முன்னாடி நின்று அனைத்தையும் நடத்து. குறைந்தபட்சம் இப்படி செய்வதன் மூலம் பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் என்றான் லகுவான தொனியில், முன்பிருந்த கவலையின் சூடு சிறிதளவும் தெரியாமல். மீட்டிங் முடிந்து அவளின் இருக்கைக்கு வந்த மாயாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. எத்தனையோ முறை அவளுக்கு அவளே சொல்லியும் அவள் மனம் ஏதோ புரண்டு கொண்டே இருந்தது. எவ்வளவு முயன்றும் அவளது கவனம் வேலையில் நிலைக்கவே இல்லை. ஒருவேளை காலார நடந்து வந்தால் மனம் தெளியலாம் என்று அவளின் கட்டிடத்தை விட்டு வெளியே நடக்கலானாள். குரங்கை நினையாமல் மருந்தை குடித்தவன் கதை போல நடக்கும் வழிநெடுக அவளது மனம் அந்த மீட்டிங்கிற்கு அவன் ஏன் வரவில்லை என்றே எண்ணிக்கொண்டிருந்தது. ஏனோ அவனை அன்று பார்க்காமல் போனதில் அவளே அறியாமல் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், ஒரு குழப்பம். 99% அவன் கண்டிப்பாய் வருவான். அவனை பார்த்து இப்படி நடப்பதற்கு என்ன அர்த்தம்? ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று கேட்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தாள். உனக்கும் தான் கனவு வந்தது. ஆனால் ஏன் என்று தெரியாது. அப்படி இருக்க அவனுக்கு மட்டும் தெரிந்திருக்க முடியும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய் என்று கேள்வி கேட்டது அவளது அறிவு. இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவனுக்கு கண்டிப்பாய் தெரிந்திருக்கும் என்றது அவளுடைய உள்ளுணர்வு. அவனை சந்தித்தால் இந்த புதிரின் அர்த்தம் விளங்கும் என்று தீர்மானமாக நம்பினாள் மாயா. கதை புத்தகம் படித்தாலே கடைசி பக்கத்தை படித்துவிட்டுதான் படிக்கும் வழக்கம் மாயாவினுடையது. அப்படி இருக்க எவ்வளவு முயன்றும் புதிர்களாய் இருக்கும் அந்த கனவுகளின் அர்த்தம் விளங்காமல் மனதிற்குள்ளேயே புழுங்கினாள். எண்ணத்தின் போக்கிலேயே நடந்து கொண்டிருந்தவள் எதையும் கவனிக்காமல் விஐபி பார்க்கிங் எக்ஸிட்டை கடந்தபோது கிரீச் என்ற அலறலுடன் மிக அருகில் ஒரு கார் அவளின் முன்னே அலறி நின்றது. இதயம் தொண்டையில் துடிக்க ஒரு கணம் செய்வதறியாது சில அடிகளே தன்னிடம் இருந்து தள்ளி நின்ற காரை விரித்த மாயாவிற்கு நடந்தது என்னவென்று உணர்ந்து தன்னை சுதாரித்துக் கொள்ளும் முன் இரு வலிய கரம் அவளின் தோலை பற்றி உலுக்கியது. அவனது உழுக்களில் நடக்கவிருந்த அந்த விபத்தின் கடைசி சில நிமிடங்கள் படம் போல அவள் கண்முன்னே விரிந்தது. மாயா அந்த கற்றலை மனிதன் ஏன் வரவில்லை என்று எண்ணிக்கொண்டே கவனமின்றி நடந்து கொண்டிருந்தாள். அப்போது விஐபி பார்க்கின் எக்ஸிட்டிலிருந்து முழு வேகத்தில் ஒரு கார் சீறிப் பாய்ந்து வந்தது. காரை கவனிக்காமல் அந்த வழியை கடந்தாள் மாயா. காரோட்டி மட்டும் அவளை கவனிக்காமல் ஆக்சிலரேட்டை கொஞ்சம் அதிகமாய் அழுத்தி இருந்தால் அடுத்து என்ன நடந்திருக்கும்? மாயாவின் நிலை என்னவாக ஆகியிருக்கும் என்று யாராலும் நிச்சயமாக சொல்ல முடியாது. சமயத்தில் கவனித்து கடைசி நேரத்தில் சமயோஜிதமாக காரோட்டி எடுத்த முடிவால் தான்
ஒரு கீறல் கூட இல்லாமல் அவளால் தப்பிக்க முடிந்தது. நல்ல வேளையாக அந்த காரின் பின்னேயும் வேறு எந்த காரும் வரவில்லை. இல்லையென்றால் இந்த கார் சமயத்தில் நிறுத்தியிருந்தாலும் பின் வந்த காரால் சிறிதாவது மாயாவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கும். தன் பலம் கொண்ட மட்டும் அவளை உலுக்கிக் கொண்டிருந்த நவீனை முகமறியாத ஒருவனை பார்ப்பது போல் பார்த்தாள் மாயா. அவளின் வெறித்த பார்வையில் அவளிடமிருந்து சில அடிகளே தள்ளி காரின் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு உருவத்தின் மேல் மாயாவின் ஓரப்பார்வை விழுந்தது. காந்தத்தை நோக்கி ஓடும் இரும்பு துண்டு போல மாயாவின் விழிகள் அந்த புதியவனை நோக்கி ஓடின. தெரிந்தவர்களுடன் கூட தள்ளி நின்றே பழகும் மாயா அழுத்தமான அடிகளுடன் அவனை நோக்கி நடந்தாள். ஏன் அவனை நோக்கி போகிறோம் என்ற எண்ணம் கூட இயலாமல் அவனை நோக்கி நடந்தாள் மாயா. நடந்த விபத்தை மறந்தாள். சமயத்தில் காப்பாற்றிய நவீனை மறந்தாள். அவளுக்கு நினைவிருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது அவன். அவனிடம் போக வேண்டும். அவளுக்கும் அவனுக்கும் இடையே சில அடிகள்தான் இடைவெளி இருந்தாலும் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளின் இதயம் பாறை போல் கனத்தது. அவள் நெருங்கி வரும் ஒவ்வொரு அடியிலும் எதிரே இருந்தவனின் உடல் நான் பூட்டிய வில்லாய் இறுகியது. அவசரமாய் உள்ளிழுத்த மூச்சும் இறுகிய முஷ்டியுமாய் அவனும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுக்குள் எஞ்சியிருந்தது ஒரு அடி இடைவெளிதான். அவளின் மேல் பதித்த பார்வையை அவன் விலக்காவிட்டாலும் உணர்ச்சிகள் அனைத்தும் துடைத்த ஒரு கற்சிலையாகவே ஆகியிருந்தான் அவன். கண்ணெதிரே இப்படி ஒரு சம்பவம் முன்பின் தெரியாத ஒரு அந்நியருக்கு நடந்திருந்தால் கூட ஒரு சிறு பதட்டமோ பதைபதைப்போ முகத்தில் தோன்றியிருக்கும். ஆனால் அவனுக்கோ முகத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாமல் வெறும் பாறையாய் நின்றான் அவன். கண்கள் இடுங்க அவனை மிக அருகில் பார்த்தவள், நான் உங்களை எங்கோ பார்த்திருக்கிறேன். எங்கே? அவளின் கேள்வியின் பதில் அவனிடம் இருப்பது போல அவனை உற்றுப் பார்த்தாள் மாயா. தன்னையும் அறியாமல் தனக்குத்தானே பிதற்றியவாறு என்ன செய்கிறோம் என்பது கூட அறியாமல் சுடரைத் தேடி ஓடும் விட்டில் பூச்சி போல அவன் முகத்தின் அருகே அவளின் முகத்தைக் கொண்டு சென்றவள், நீங்கள் உங்கள் கண்கள். அவனின் கண்களைக் கண்ட மாயாவிற்கு இதயத்தை யாரோ பிசைவது போல் இருந்தது. உங்கள் கண்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். வியப்பில் அவளின் கண்கள் அகல புரியாத புதிர் விளங்கியது. இது அவனுடைய கண்கள். இந்த கண்களை நான் பார்த்திருக்கிறேன். மாயாவின் எண்ணங்கள் வார்த்தைகளாய் வெளிவர, இது என் குரலா என்று அவளுக்கே சந்தேகமாயிருந்தது. கால்கள் நடுநடுங்கி துணி போல் துவள, இருவருக்கும் இடையே இருந்த ஒரு அடி இடைவெளி அரை அடி இடைவெளியாய் ஆகி அவனது அருகில் வந்து நின்றாள் மாயா. அதுவரை கல்லாயிருந்தவன் அவளது அருகாமையில் எக்காய் மாறினான். கொக்கிற்கு ஒன்றே மதி என்பது போல அவளின் பார்வை அவனது கண்களை விட்டு இம்மி கூட நகரவில்லை. கருவண்டை போல மின்னிய அவனது கண்களை பார்த்ததும் அவளையும் அறியாமல் அவளது முகத்தில் ஒரு பூரிப்பு பூவாய் பூக்க, மகிழ்ச்சியில் உதடுகள் விரிந்த அதே நேரம் மூக்கு விடைத்து கண்கள் கரித்து வேதனையில் அவளது இதழ்கள் கூனி துடித்தன. அவன் கண்களை பார்க்க பார்க்க மனம் ஏனோ ரணமாய் வலித்தது. பந்தை போல் ஏதோ ஒன்று அவளின் நெஞ்சில் மேல் பாறையாய் அழுத்த, விழி தூக்கி அவனின் விழிகளை உற்று பார்த்தவளின் தலைமேல் ஏதோ இடி விழுந்து கால்கள் தடுமாறி சில அடிகள் பின்னே நகர்ந்தாள். அவளின் தடுமாற்றத்தில் அதிர்ந்த அவனை அவள் பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் அவள் புறமாய் உயர்ந்த கைகளையும் அவள் பார்க்கவில்லை. நீண்ட கைகளை நிமிடத்தில் அடக்கி பின்னே இழுத்து கட்டிக்கொண்டதையும் அவள் பார்க்கவில்லை. புயலில் அடிபட்ட கொடி போல அவளின் உடல் தள்ளாட, உள்ளங்கையால் நெஞ்சை அழுத்தியபடி அவனை நோக்கி மீண்டும் அடியெடுத்து வைத்தாள். இதற்கு பேர்தான் மரண வலி என்பதா? எடுத்துவிடும் மூச்சு ஒவ்வொன்றும் பந்தை போல் இதயத்தை அடைக்க, நெஞ்சின் மேல் ஒரு இமயமலையே தூக்கி வைத்தது போல அவளுக்கு மூச்சு முட்டியது. நீரிலிருந்து வெளியே விழுந்த மீன் போல மூச்சுவிட முடியாமல் அவளது இதழ்கள் மூடி மூடி திறக்க, கண்களில் கண்ணீர் மல்க எதிரே நின்றவனை ஏக்கத்தோடு விரைத்தவளின் பார்வையில் சொல்லவொண்ணா வேதனை மண்டியிருந்தது. பார்க்க பார்க்க அவளது விழி நீரால் நிறைந்து வழிந்தோடியது. கேவலாய் தொடங்கிய அவளது விசும்பல் விம்மலாய் பெருகியது. அவளின் கண்ணீரே அவளின் கண்களை ஊசியால் குத்த, நெஞ்சை பிடித்தவாறே, எனக்கு இங்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப. பேசும் போதே அவளது வார்த்தைகள் கமறியது. அந்த கண்களை கட்டிக்கொண்டு ஓவென்று கதறி அழ வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. அவனின் கண்களை பார்த்த அவளுக்கு அவளின் இதயத்தை ஈட்டி வைத்து குத்துவது போல வலித்தது. இதயத்தை யாரோ பிசைவது போல, தீக்கனலை அவள் தலையில் கொட்டியது போல அவளது உடல் முழுவதும் பதறியது. தாங்க முடியாத வலியை கண்களில் தேக்கியபடி அந்த புதியவனை ஏக்கத்தோடு நோக்கி, ரொம்ப வலிக்கிறது. உங்கள் கண்களை பார்க்க பார்க்க. விழிகளின் நீர்த்திரை அவளின் பார்வையை மறைக்க, மற்றொரு கையால் அதை தள்ளிவிட்டபடி, மூச்சு முட்டுகிறது. ஏதோ ஒரு கணம் வேதனையில் அவளது புருவம் சிலிக்க, செத்துவிடலாம் போல் இருக்கிறது என்றால் உடலும் மனமும் விம்ம. அவளின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காகவோ, அவளின் பார்வையின் தாக்கத்தை தாங்க முடியாததாலோ என்னவோ, கைகளில் இருந்த கூலிங் கிளாஸை கண்களில் அணிந்தான் அவன். அவளின் வேதனை அவனையும் பாதித்ததோ, அல்லது அடிபட்ட குழந்தை போல அரவணைப்பிற்காக ஏங்கியவளின் மேல் பரிதாபம் ஏற்பட்டதோ அவள் அறியவில்லை.
ஒரு கணம் சுளித்து நெருங்கிய அவனது புருவங்கள் கணத்தில் தெளிய, ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தன் முன்னே எதுவும் நடக்காதது போல அவளையும் அவளின் நிலைமையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் அவளிடமிருந்து விலகி நவீனை நோக்கி நடந்தான். நவீனின் செவிகள் ஏதோ கூறிவிட்டு அவன் கைகளில் இருந்த காரின் சாவியை பிடுங்கிக் கொண்டு வேறு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பி கூட பார்க்காமல் காரில் ஏறி பறந்து சென்றான். அவளை அந்த நடுவழியில் விட்டுவிட்டு சென்றவனின் காரை காண கண்ணீர் பொங்கியது மாயாவிற்கு. அதுவரை குளமாய் தேங்கி நின்ற கண்ணீர் மடை திறந்த வெள்ளம் போல் அவளையும் அறியாமல் பெருகி ஓட ஆரம்பித்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.